வெல்கம் டு டிடெக்டிவ் டிகோட்ஸ். காமம் தலைக்கேறிய மருமகள். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த மாமியார் கள்ளக்காதலுடன் சேர்ந்து செய்த சம்பவம். கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரு மாவட்டம் அஜாம்புரா தாலுகா சிவனி கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயதான ரமேஷ். இவரது மனைவி 34 வயதான அஸ்வினி. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். ரமேஷ் மனைவி, குழந்தைகள் மற்றும் தந்தை மல்லேஷ், தாய் தேவிரம்மா ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தேவிரம்மா உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். மறுநாள் வீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 65,000 ரொக்கம் ஆகியவை மாயமாகி இருந்தது. தனது தாயின் சாவில் சந்தேகம் இருப்பதாக தேவிரம்மாவின் மகள் வீணா அஜாம்புரா போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அஸ்வினியின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் போலீசார் அஸ்வினியை பிடித்து கிடுக்கி பிடி விசாரணை நடத்தினர். அப்போது மாமியார் தேவிரம்மாவை கொலை செய்ததை அஸ்வினி ஒப்புக்கொண்டார். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அஸ்வினிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதான ஆஞ்சநேயா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஆஞ்சநேயாவை வரவழைத்து அஸ்வினி பல முறை உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த தங்க நகைகள் ஒவ்வொன்றாக திருடி ஆஞ்சநேயாவிடம் அஸ்வினி கொடுத்து வந்துள்ளார். இதனையடுத்து அஸ்வினியின் நடத்தையில் தேவிரம்மாவுக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் திருமணத்தை மீறிய பந்தத்தை மறைக்க அவரை தீர்த்து கட்ட தனது கள்ளக்காதலன் ஆஞ்சநேயாவுடன் சேர்ந்து அஸ்வினி திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 10ஆம் தேதி கணவர் மற்றும் மாமனாருக்கு உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து தூங்க வைத்துள்ளார். பின்னர் மாமியார் தேவிரம்மாவுக்கு ராகி உருண்டையில் தூக்க மாத்திரையுடன் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். இதனை சாப்பிட்ட தேவிரம்மா வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அஸ்வினி தனது மாமியார் தேவிரம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என அக்கம் பக்கத்தினரிடம் நாடகமாடி உள்ளார். பின்னர் தனது கள்ளக்காதலன் ஆஞ்சநேயாவை காருடன் வரவழைத்து மாமியார் தேவிரம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி புறப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் இரவு முழுவதும் காரிலேயே ஊரை சுற்றியுள்ளனர். பின்னர் தேவிரம்மா இறந்ததை உறுதி செய்த அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தேவிரம்மாவை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் வீட்டுக்கு வந்து மாமியார் இறந்து விட்டதாக அழுது புலம்பி அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதற்கிடையேதான் நகை பணம் திருட்டு குறித்து ரமேஷின் தங்கை வீணா கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என அஸ்வினி தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த வீணா போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கொலை நாடகம் அம்பலமானது. இதனையடுத்து போலீசார் அஸ்வினி மற்றும் அவரது கள்ளக்காதலன் ஆஞ்சநேயா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதுபோன்று சமகாலங்களில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அவற்றை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் சொல்வது பிடித்திருந்தால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.